நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? இன்னைக்கும் அசெம்பிளியில ஒரு கடுமையான விவாதம் தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது மக்கள் எல்லாருமே ரொம்ப ஏமாந்து போயிருக்காங்க. டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், அவங்க எதுவுமே சரியா பண்ணல, மக்கள் எல்லாருமே ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஸோ உடனே அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் சார் ஒரு தரமான ரிப்ளை கொடுத்தாரு. தமிழகமே இந்த டிவிகே ஆட்சியை இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு தூய ஆட்சியை இப்படி குறை சொல்றத நாங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நீங்க இடம் மாறி இருக்கீங்க அப்படிங்கிறதுனால இப்படியெல்லாம் துதி பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாரு. ஓபிஎஸ் அவர்கள் நான் இடம் மாறுறது இருக்கட்டும், எனக்கு முன்னாடி நீங்க தான் இடம் மாறினீங்க அப்படின்னு அவரு திரும்ப ஒரு பதில் பேச்சு பேச திரும்ப ராஜ்மோகன் அண்ணா எழுந்து ஒரே ஒரு போட்டோ தான், ஒரு போட்டோ கதை சொன்னாரு, அவ்வளவுதான். அதோட அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு போல. எங்க ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாருமே ரிசைன் பண்ணி டிவிகேல போய் ஜாயின் பண்றாங்க, பெரிய ஒரு குதிரை பேரம் இதுக்கு நடுவுல நடக்குது, இதை அடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அசெம்பிளியில குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, ப்ராப்பரான ஒரு ஆதாரம் இல்லாம யூஸ் பண்றது ரொம்ப தப்பு, அதை அவையிலிருந்து நீக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப அந்த வார்த்தையை அவர் சொன்னாரு. அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்து பேசினார். பேசினது மட்டும் இல்லாம 2017 வரைக்குமே அதிமுக அம்மாவோட ஆட்சியில நம்ம தமிழ்நாட்டை சூப்பரா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 2017க்கு அப்புறம் எப்போ இவர் முதலமைச்சரா பதவி ஏற்றாரோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல அம்மாவோட ஆட்சி காணாம போயிடுச்சு. எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுல நீட் கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, சிஏஏ கொண்டு வந்தாங்க. அம்மா ஆட்சியில இருந்த வரைக்குமே நீட்டோ ஜிஎஸ்டியோ நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர அவங்க விடல. இவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் டெல்லியில போய் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகி நம்ம தமிழ்நாடு மக்களோட நலனுக்கு எதிராக சில விஷயங்கள் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. டிவிகேவை பொளக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி எழுந்தாரு, அப்புறம் பொளந்து உட்கார வச்சிட்டாங்க. அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க. நீங்க உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவுடைய விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதுக்கப்புறம் டிஎம்கேவோட எம்எல்ஏ ஒருத்தர் பேசுறாரு, எங்க டிஎம்கேவோட ஆட்சியில மக்கள் எல்லாருக்கும் நாங்க அவ்வளோ நல்லது செஞ்சோம், வீட்டு மனை பட்டா இல்லாதவங்களுக்கெல்லாம் நாங்க பட்டா கொடுத்தோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசினாரு. நான் கூட இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி. இந்த எலெக்ஷன் டைம் நெருங்க நெருங்க மக்களோட ஆதரவு நமக்கு வரணும், மக்களோட ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போலி பட்டாவை ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன் திருவெரும்பூர் தொகுதியில பட்டா கொடுத்து இடத்த காணோம், எந்த இடமுமே இல்ல, கலெக்டருக்கு தெரியும், எல்லாமே போலி பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போலி பட்டா கொடுத்து இடமே இல்ல. இதுக்கு ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். எல்லாம் உட்காருங்க, உண்மையை உட்காருங்க சார், சொல்லிட்டீங்க உட்காருங்க. அடுத்ததா எதிர்கட்சினா இப்படிதான்டா இருக்கணும், இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு தனி கவனத்தை அவங்க பக்கம் திருப்பி இருக்காங்க. டிஎம்கே பேசும்போது சரி, ஏடிஎம்கே பேசும்போதும் சரி, மக்களோட நலனுக்காக மக்களோட பிரச்சனையா அவங்க எப்பவுமே அட்ரஸ் பண்ணி பேசினது இல்ல. டிவிகே இப்படி பண்ணிட்டாங்க, டிவிகே அந்த தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெருமையை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்காக பேசுறாங்களா அப்படின்னா இல்ல, ரொம்ப பர்சனல் அட்டாக்கா தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. திரும்ப நம்ம ஆட்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சனல் அட்டாக்கை தான் கொடுக்குறாங்க. ஆனா சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும்போது மட்டும் மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசுறாங்க. தர்மபுரி மாவட்டத்துக்கு காவேரி உபரி நீரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்டா, ரொம்ப பொலைட்டா அவங்க அசெம்பிளியில பேசின விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறாங்க, விவசாயிகள் அதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களோட நலனுக்காக சில விஷயங்களை அவங்க பேசுறாங்க. முக்கியமான கோரிக்கை காவிரி தர்மபுரி உபர்நீர் திட்டத்தை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அது என்னுடைய முக்கியமான கோரிக்கை. நான் வேற எதுவுமே கேட்கல. தர்மபுரி மாவட்டத்திற்கு காவிரி உபர்நீர் திட்டத்தை கொண்டு வாங்க. அதுக்கு டிவிகே சைடுல இருந்து கொடுத்த ரிப்ளையும் ரொம்ப நேர்மையா ரொம்ப நேர்த்தியாவும் இருந்துச்சு. தர்மபுரி மாவட்டம் எங்களுக்கும் தான் மாவட்டம்,
கண்டிப்பாக அந்த விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஏன்னா அந்த நீர்வளத்துறைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததா இன்னைக்கு அசெம்பிளியில நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. உடனே அந்த தீர்மானத்தை கேட்டுட்டு பிஜேபியில் இருக்கிற எம்எல்ஏ வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. பிஜேபியில இருந்து ஒரு எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். சரி, அவர் பிஜேபியில் இருக்காரு, வெளிநடப்பு செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா அவங்க கட்சியில போட்டு பலந்துருவாங்க அவரை. ஆனா வெளிநடப்பு செஞ்சுட்டு திரும்ப உடனே உள்ள வந்துட்டாரு. ஒரு சின்ன ஒரு கிமிக்ஸ் அவர் காமிச்சிருக்காரு. அப்போ இந்த நீட் தேர்வு, இந்த தீர்மானத்தை ஒரு அரசியல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் ட்ரை பண்ணாங்க. உடனே ராஜ்மோகன் அண்ணா இருந்து இதை அரசியலுக்காக யூஸ் பண்ணாதீங்க, இதை அரசியல் ஆக்காதீங்க, இதுல நிறைய மாணவர்களோட எதிர்காலம் அடங்கி இருக்கு, இதை அரசியல் ஆக்காம நம்ம மாணவர்களுக்காக அந்த நீட் தேர்வை முழுமையா ரத்து பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு அவரு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், அரசியலை வைத்து இதில் பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் என்று சொல்லின பிறகும் கூட தொடர்ச்சியாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மணிரத்னம் மட்டுமல்ல, உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாலபாடம் எடுக்கக்கூடிய பால நிலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்ட களத்திலே போராடிய அப்பாவி மாணவர்களினுடைய புகழை திருடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட என்னை அனுப்பி அந்த போராட்டக்காரர்களை பார்க்க சொன்னவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மேலும் சென்றவர்கள் நாங்கள், எங்களை செல்ல சொன்ன மாமனிதர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே அடுத்ததா இந்த லஞ்சத்தை முழுமையா ஒழிக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல போலீஸ் ஆபீசர்ஸ், டிராபிக் போலீஸ் எல்லாருமே லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி யாராவது லஞ்சம் வாங்கினாலோ இல்ல உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாலோ 7871723000 அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாலோ இல்ல வாங்கினாலோ சரியான ஆதாரத்துடன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்க மீது உடனடி ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. போதைப் பொருளுக்கு எதிராக நிறைய மாணவர்கள் இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கான ஃபங்க்ஷன் சென்னையில நடந்துச்சு. விஜயனாவே அந்த உறுதிமொழி எல்லாம் மாணவர்களுக்கு சொன்னாரு. இதுல என்ன சூப்பரான விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்லயும் மாணவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழியை எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்லயும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அதே ஃபங்க்ஷன்ல இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கு ரொம்ப சிறப்பா செயல்பட்ட அதிகாரிகளுக்கு விஜயண்ணா அவார்டு கொடுத்திருக்காரு. அப்பதான் ஒரு குட்டி பையனோட அப்பா, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த குட்டி பையனும் அழகா போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியாவது விஜயண்ணாவை பார்த்தரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த குட்டி பையனை உடனே விஜயண்ணா கூப்பிட்டு அவர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டது, அந்த விஷுவல்ஸ் நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. திருப்பத்தூர்ல போலீஸ் ஆபீசர்ஸ் செம்ம அதிரடி காமிச்சிருக்காங்க. என்னதுன்னா, நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் சுத்தியுள்ள நிறைய இடங்கள்ல போதைப் பொருளை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 3 டன் மதிப்பிலான போதைப் பொருளை 5 அடிக்கு குழி தோண்டி அதை புதைச்சிருக்காங்க. அடுத்ததா காவேரியில தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவு போட்டிருக்கு. இன்னைக்கு அது தொடர்பான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதான் காவேரியில தண்ணீர் திறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது அதிகமா மழை பெஞ்சதுனால வேற வழியே இல்லாம தண்ணீரை திறந்து விடலனா அவங்க ஊருக்கு வெள்ளம் வந்துடும் அப்படின்னு அந்த நீரை தான் அவங்க திறந்து விட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை அவங்க திறந்து விடல. எங்களுக்கு அந்த தண்ணீரையும் உடனே திறக்கணும் அப்படின்னு காவேரி மேலாண்மை வாரியத்துல தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகால இருந்து 15 நாளைக்கு 1 TMC தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்க்ல கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மாதிரி எந்த UPI டிரான்சாக்ஷனுமே இன்னைக்கு கிடையாது. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பெட்ரோலியம் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது எப்ப இருந்து நடைமுறைக்கு வரும் தெரியல. அதனால நீங்க பெட்ரோல் பங்குக்கு போறீங்க அப்படின்னா கையில கேஷ் எடுத்துட்டு போங்க. கேஷ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா ஆக்டர் விக்ரம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு கூட ஒரு வீடியோ போட்டாரு. ஒரு குரங்கு கூட வீடியோ போட்டது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி கடைசியில் ஆயிடுச்சு. அது லர் கிபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு வகை. அது சவுத் ஈஸ்ட் ஏசியால தான் அந்த வகையான குரங்குகள் அதிகமா பார்க்க முடியுமா. அவரு குரங்கு வச்சு போட்ட வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அது கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே அது சம்பந்தமாக இப்போ ஒரு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அந்த குரங்கு கடத்தி கொண்டு வரப்பட்டதா, அது அவர் வளர்க்கிறாரா, அவர் வளர்க்கறதுக்கு லீகலான பெர்மிஷன் அவர் வாங்கி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவையும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இப்போ அவர் டெலீட் பண்ணியிருக்காரு. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜய் வசந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.